சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, 7ஆம் பாவாதிபதி சனி 8ஆம் இடத்துக்கு போகிறார். 11லேருந்து 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். 7ல் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த 3 கிரக சேர்க்கையினால் என்ன பிரச்சனை வர்றது அப்படின்னு கேட்டால், வீடை மாற்றுறது, வீடை இடித்து கட்டுறது, பழைய வீடை இடித்து திருப்பி கட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, இதை மாதிரியான ஒரு செலவுகள். கணவன் மனைவியிடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளில் சுப விரயம், இந்த 3ம் இந்த வருஷம் முழுக்க இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த சயன கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசியில் கேது பகவான் உட்கார்ந்துக்கிறதுனால எந்த ஒரு போராட்டத்தையும் எப்படிப்பட்ட நிலைமையும் அவங்க சமாளித்து தன் குழந்தைகளுக்கு, தன் குடும்பத்தாருக்கு, தன் உறவினருக்கு, தன் உடன்பிறப்புகளுக்கு அரிய செயல்கள், நிறைய சுபகாரியங்களை எப்படியாவது இந்த வருஷம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டால், இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் கிட்டத்தட்ட 4.25 வருஷமாக பல விதத்தில் சுபகாரியங்களை தடை பண்ணி கொடுத்தார். அதை இப்போ விலக்கிண்டு அது நல்லபடியாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுப்பார். அதனால் இப்போ நமக்கு சனி பகவானுடைய அனுகூலம் கிடைக்கிறது. அஷ்டம சனியாக இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். அதையும் தாண்டி அந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்ய போகிறார். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் போராட்டங்கள் இருந்தாலும் அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு வருஷமாக அமைகிறது.